மாடியறை அனுபவம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மாடியறை அனுபவம், பெந்தேகோஸ்தே அனுபவம், மேல் மாடியறை அனுபவம், பரிசுத்தாவின் அபிஷேகம், அக்கினியானனுடைய அன்பின் பெருவிழா என்று சொல்லி திருச்சபை பல்வேறு நிலைகளே பரிசுத்த ஆவியின் வழியாக கொடுக்கப்படுகிற அபிஷேகத்தை குறித்து இந்த நாட்களே தியானிக்க நம்மை அழைக்கிறது. ஆம் பெருமானவர்களே, அவர்கள் காத்திருந்தார்கள், அவர்கள் உபவாசம் இருந்தார்கள், அவர்கள் ஒருமனப்பட்டு அவர்கள் தாகத்தோடு இருந்தார்கள், அவர்கள் நோன்பு இருந்தார்கள், அவர்கள் மாதாவோடு சேர்ந்து இருந்த சீடர்கள் யாவரும் 120 பேரும் அவர்கள் திருத்தூதர் பணி 1:14 ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருந்தார்கள். இது மட்டுமல்ல பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியினுடைய அக்கினிமயமான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, நிலைவரமான ஆவியானவரை பெற்றுக்கொள்ள, வரங்களையும் கனிகளையும் கொடைகளையும் கொடுக்கிற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள, மனக்கண்களை திறக்கிற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள, நம்மை ஆலயமாய் மாற்றுகிற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள, நமக்குள்ளிருந்து சொல்லணும்னா பெருமூச்சோடு பரிந்து பேசி ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள கடவுளத்தில் நமக்கு நம்பிக்கை வேண்டும். விசுவாசம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. திருத்தூதர் பணி 19:1 வாசிக்கிறோம். நீங்களெல்லாம் நம்பிக்கையை தழுவிய போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா? நம்பிக்கை வேண்டும். எபேசியர் 3:17 நம்பிக்கையின் வழியாக இது இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக. கடவுளத்தில் நம்பிக்கை வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை திருத்தூதர் பணி 10 வாசிக்கிறோம். 43 வாசிக்கின்ற பொழுது, 42, 43 வாசிக்கின்ற பொழுது பேதுரு அறிவித்த அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்ட யாவர் மீதும் பரிசுத்த ஆவி இறங்கினார். 43 தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது இந்த வசனங்களை நாம் பார்க்கலாம். ஆண்டுடைய வார்த்தையை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்ட யாவர் மீது பரிசுத்த ஆவி இறங்கினார். யோவான் நற்செய்தி 7:37, 37, 38, 39 யாரேனும் தாகமாக இருந்தால் என வரட்டும், விசுவாசம் உள்ளவன் குடிக்கின்ற அவன் உள்ளத்திலிருந்து ஜீவன் உள்ள தண்ணீரை ஆராய் பெருக்கெடுத்து ஓடச் செய்வேன். யாரை குறித்து அவர் அவ்வாறு சொன்னால், தன்னில் நம்பிக்கை கொள்வர்கள், விசுவாசம் கொள்வர்கள் பெறப்போகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்னார். பல்வேறு நிலைப்பாடுகள் இருந்தாலும் அடிப்படையில் நம்பிக்கை, கடவுள் மீது நம்பிக்கை, கடவுள் மீது விசுவாசம் உள்ளவர்கள் தான் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை தருகிற, மேல்மாடி அனுபவத்தை தருகிற, வரங்கள் கனிகள் கொடைகளை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் சத்தத்தில் வருபவர் அல்ல, இறை சித்தத்தில் வருபவர். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.